நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி நம்ம கொடுத்த நம்பரில் வந்து நமக்கு 6 மணிக்கு காலையில் கொடுத்த நம்பரில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம வந்து 1ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு ஒரு செம்ம வின்னிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்னென்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 661 204 124 இல்லையா, 124. அதே மாதிரி 216 8, அதாவது 168. சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 49 451. சரிங்களா. இதுதான் நமக்கு கிடச்ச நம்பர். இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இந்த 3 ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டு கொண்டு வரோம். என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி நமக்கு 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ட்ராவ்லையும் நமக்கு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்க நம்பராக தான் கொடுக்குறோம். கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி நமக்கு 14/6/2024 இதில் வந்து ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இங்கே கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கிது. பட் அந்த நம்பர்களில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம், என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துட முடியும். சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 6 மணி ரிசல்ட்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஃபஸ்ட்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு திரும்ப 4ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு திரும்பவும் 4 நம்பர் அதே இடத்துல வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. 4 நம்பர் 4க்கு 4 திரும்ப அந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப பேசலாம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 3ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் தான் 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் அதே மாதிரி ஏ போர்டில் 3ஆம் நம்பரும் ஏ போர்டில் 4 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ராவும் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா. நம்ம கொடுக்குறாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4 3. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நமக்கு இங்கே வந்து 4ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் 2 நம்பர் ஏ போர்டில் கிடைக்கிது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது உங்களுக்கு 9ஆம் நம்பர் இது வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து பி போர்டு 9ஆம் நம்பர் தான் வருது. எப்படிங்க 5க்கு 9 வருமானம்? 5க்கு 9 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த ட்ராவில் அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா. கரெக்டாக வருது. நம்ம கணக்கில் கரெக்டாக வரதுனால தான் அதை கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பர், அதாவது பி போர்டில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் 5க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். 5க்கு 4. அதே மாதிரி 4க்கு 3 4க்கு 4 2 நம்பருமே கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 4ஆம் நம்பர் திரும்ப நமக்கு இங்கேயே எதே இடத்துல வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 3ஆம் நம்பர் வரணும். ஒரு நம்பர் கம்மியாகி 4 நம்பருக்கு பதிலாக 3 நம்பர் வரணும். இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கன்ஃபார்ம் 9ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்னு தான் நம்ம நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க. அதாவது 4க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5க்கு 9, அதே மாதிரி 5க்கு 7 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் கட்டாயம் வராமல் போகாது. அது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும். சரிங்களா. அது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 4 9 3 7 அப்படிங்கிற இந்த 2 ஃபார்மெட் நம்பருமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால அந்த 2 நம்பருமே கொண்டு வரும். அந்த 2 நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். சரிங்களா. மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் வருது எனக்கு. சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் எப்படி வருமோ அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு 2 நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது நம்ம போகிற புக்கில் சொல்லிடலாம்.
அதே மாதிரி பி போர்டு அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது 8ஆம் நம்பர் கிடைக்கிது. என்ன எனக்கு 8ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா, சாரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. 5ஆம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன அடித்தாங்க, 5க்கு 1ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1க்கு 5, 5க்கு 1 அந்த கணக்கில் 1ஆம் நம்பர் அடிச்சுக்காங்க. 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இந்த ட்ராவலில் வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறேன். அதாவது நான் 495 அப்படின்னு வரலாம், இல்லை 375 அப்படின்னு வரலாம். சரிங்களா? இல்லை 395 கூட வரலாம். 395 இல்லைன்னா 475, 395 இந்த மாதிரி நம்பர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு சி போர்டில் 2ஆம் நம்பர். நீங்கள் என்னங்க 2ஆம் நம்பருக்கு கொடுக்குறீங்க, 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வருதா அப்படின்னா கண்டிப்பாக வரும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா தெரியும். 2க்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1க்கு 6ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1க்கு 2ன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? 2க்கு 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 6உடைய பவர் 1க்கு 2ன்னு தான் கொடுப்பாங்க. அந்த கணக்கு தான் நம்ம மேஜராக நம்ம இங்கே சொல்கிறோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகாதுன்னு பாருங்கள். 5, 2 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதாவது 495 இல்லை 492, அதே மாதிரி 395 இல்லை 392, அதே மாதிரி 472, 475 இந்த மாதிரி தான் வரும். இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சி போர்டில் 2 நம்பருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சி போர்டில் 2ஆம் நம்பரும் அதே மாதிரி 5ஆம் நம்பர். எனக்கு தெரிஞ்ச 5, 2 நம்பரையும் கொடுக்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் ஆட வேண்டாம். கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் அதே மாதிரி 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் கிடச்சிது, அதாவது 0028 அதாவது 286. அடுத்தது வந்து 20168. சரிங்களா? இதுதான் அடிக்கப்பட்ட நம்பர். இந்த நம்பரை பேஸை வச்சு இப்போ நமக்கு 8 மணி ஷோவில் நமக்கு 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக ஒரு நம்பர் கிடச்சிரும். 8 மணி ஷோவில் நமக்கு நம்ம பக்காவாக வின்னிங் எடுத்துரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் என்ன நம்பர் நமக்கு 8 மணி ஷோவில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். எனக்கு 8 மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கப்பட்ட நம்பர் 128. இதுதான் எனக்கு கிடச்சிது. சரிங்களா? அது ஒன்று சொல்கிறீங்களுங்க. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு திரும்ப 1ஆம் நம்பர் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எனக்கு 2 ட்ராவலையுமே வந்து அந்தந்த நம்பர் அந்தந்த போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு மறுபடியும் 1ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 1ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வைப்பாங்க, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வேறு எதாவது வைக்கிறது அந்த 4 நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டைம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. அப்படி ஆனாலும் கூட நமக்கு செமையாக ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 1 அதாவது 120ங்கிறீங்களா, 102 அந்த மாதிரி கணக்கில், அதாவது 128 அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் அதே தான் 128 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 128. அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா 5ஆம் நம்பர் வரணும் பி போர்டில், அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் சி போர்டில் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறேன். இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு என்னங்க வரும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு திரும்ப அதான் நான் சொன்னேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 128ங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுங்க. சரிங்களா? ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 128ன்னு வரணும். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. சரிங்களா? 128 உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து 286ன்னு கொடுத்துருக்காங்க 8 மணி ஷோ. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி பார்த்து 186ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை சேர்த்து வச்சு 128ன்னு தான் கொடுக்குறோம். அதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நான் கொடுத்துருக்க நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் எடுங்க. அது போக ப்ளஸ் ஒரு 6ஆம் நம்பர், இது தான் நான் கொடுக்க போகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது.
இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுங்க. 2 ட்ராவுக்குமே நமக்கு செமையாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.